ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கூகுள் ஷீட்ல வீக்லி அட்டண்டன்ஸ் எப்படி ரெடி பண்றது. ஒரு கம்பெனில எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, உங்களுக்கு வந்து வீக்லி அட்டண்டன்ஸ் எப்படி ரெடி பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு அட்டண்டன்ஸ் என்கிட்ட இருக்கு, அட்டண்டன்ஸ் ஷீட்டு. அதுல வந்து டிபார்ட்மெண்ட் இருக்கு, மந்த் இருக்கு. இதுல என்ன நம்ம செய்ய போறோம்னா, ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ற மாதிரி பண்ண போறேன். இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் ப்ரெசென்ட்னா இங்க நான் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கு, இங்க நேம் ஆஃப் எம்ப்ளாயி இருக்கு, ரோல் நம்பர், ஏன்னா எம்ப்ளாயி ஐடி எல்லாம் இங்க கொடுத்துக்கோங்க. இங்க நம்பர் ஆஃப் டேஸ் ப்ரெசென்ட் ஆப்சென்ட் இருக்கு, ரிமார்க்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப அவர் ஜீரோனா நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இது வந்து நம்பர் ஆஃப் ஆப்சென்ட் 7 நாள் ப்ரெசென்ட்னா சாட்டிஸ்ஃபேக்டரின்னு இருக்கு. இப்போ நான் இங்க டிக்கு கொடுத்தேன்னா கொடுக்க கொடுக்க ப்ரெசென்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகிட்டே வருது பாருங்க. இப்போ நான் 4 டேஸ் டிக்கு கொடுத்துருக்கேன், இங்கே 3 டேஸ் ஆப்சென்ட் வருது. இப்போ அடுத்தது 5 டேஸ் கொடுத்தோன்னா இங்கே 5 டேஸ் ப்ரெசென்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ மோர் தென் 5 டேஸ் கிளிக் பண்ணோன்னா இங்கே சாட்டிஸ்ஃபேக்டரின்னு வந்துடுது. ஒரு 2 டேஸ் ஆப்ஷன்னா நாட் சாட்டிஸ்ஃபேக்டரின்னு வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு சிம்பிள் கான்செப்ட் எப்படி பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பெருசா காம்ப்ளிகேட்டடா நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி எப்படி பண்றதுங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். கூகுள் ஷீட் எப்படி ஓபன் பண்றது உங்களுக்கு தெரியலன்னா நீங்க வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க, கூகுள் ஆப்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு இந்த கூகுள் ஷீட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ இன்செர்ட்ல போங்க. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 7 டேஸும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாவே நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வரலையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த இன்செர்ட் போங்க. இன்செர்ட்ல பாக்ஸ் அதை கிளிக் பண்ணுங்க. மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து செக் பாக்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ எல்லாத்துக்கும் செக் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து நம்ம ஒரு கண்டிஷன் போடணும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணா இப்போ இந்த மாதிரி கலர் வர்ற மாதிரி எப்படி பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி கீழே இந்த மாதிரி கண்டிஷனல் ரைட் கிளிக் பண்ணி வியூ மோர் செல்ஸ் ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போங்க. ஓகேங்களா? கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போனாலும் இந்த மாதிரி காட்டும். இந்த ஃபார்மேட் ரூல்ஸுங்கிற இடத்துல நாட் எம்டின்னு இருக்குங்களா, இங்கே வந்து இஸ் ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து வேல்யூங்கிற இடத்துல ட்ரூன்னு அடிக்கணும். ஓகேங்களா? ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்னு அடிச்சுட்டு இப்போ ஃபில் கலர் இஸ் ஈக்குவல்ட்டா இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஃபில் கலர் வந்து இந்த கலர் நான் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்க எல்லோ வேணும், எல்லோல லைட் கலர் வேணும்னா லைட் கலர் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இந்த எல்லோ கலர் சூஸ் பண்றேன். இஃப் வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து நீங்க ரெட் கலர் கொடுக்குறேன். ஓகேங்களா? டெக்ஸ்ட் இந்த கலர் கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓகே ஆயிடுச்சு. இப்போ நான் இதுல கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னு பாருங்க. ரெட் கலர் வந்துருச்சு, எல்லோ பேக்ரவுண்ட் வந்துருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இங்க நம்பர் ஆஃப் டேஸ் ப்ரெசென்ட் ஆப்ஷன் வரணும். ஓகேவா? அது எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, இந்த இடத்துல ஈக்குவல் டு ஃபார்முலா பண்ணுங்க, கவுண்ட் இஃப்னு ஒன்று பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கவுண்ட் இஃப் இந்த ரேஞ்ச் சூஸ் பண்ணிக்கோங்க. டே 1ல இருந்து D1ல இருந்து 4 வரலையும். ஓகேங்களா? D4ல இருந்து J4 வரலையும் இந்த ரேஞ்ச், இந்த 7 டேஸோட ரேஞ்ச் கொடுத்துட்டு கமா ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல நான் ஏற்கனவே கொடுத்ததுனால அது வருது, ட்ரூன்னு அடிங்க. ஓகேங்களா? ட்ரூவா இருந்துச்சுன்னா கவுண்ட் பண்ண அப்படின்னு சொல்றேன், என்ட்ரு தட்டிடுறேன். ஓகேங்களா? இப்போ கவுண்ட் இஃப் D4 டு TJ. ஓகேங்க, தப்பா கொடுத்துருக்கேன். டபுள் கோட்ஸ்ல ட்ரூ இருக்கணும், க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ 4 டேஸ்ங்கிறது வந்தாச்சு. ஆப்சென்ட் அதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும். 4 டேஸ் கொடுத்துட்டு இதை நீங்க ட்ராக் பண்ணி இழுத்து விட்டுருங்க. எல்லா ஃபீல்டுக்கும் வர்ற மாதிரி ட்ராக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஆப்சென்ட்டுக்கு வந்து ஈக்குவல் டு அதே மாதிரி ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் இந்த ரேஞ்சில் இருந்து இது வரலையும் ரேஞ்ச் வரலையும் சூஸ் பண்ணிட்டேன். D4 டு J4 வரலையும் சூஸ் பண்ணிட்டேன். கமா கொடுத்துட்டு மறக்காம டபுள் கோட்ஸ் ஓபன் பண்ணுங்க, ஃபால்ஸ்னு அடிங்க.
ஓகே, நான் ஏற்கனவே அடிச்சிருக்கிறதுனால அது வருது, இல்லைன்னா வராது. ஃபால்ஸ்னு அடிச்சுட்டு டபுள் கோர்ஸ் க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி என்ட்ரு தட்டிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 3 டேஸ் வந்தாச்சு. ஓகேவா? இதையும் இப்படி இழுத்து விட்டுருங்க. அந்த ஃபார்முலாவை எல்லா செல்லுக்கும் வர மாதிரி இழுத்து விட்டுருங்க. ஓகே, இப்போ 3 டேஸ் வந்தாச்சு. பாருங்க, இப்போ நான் வந்து இங்கே 5 டேஸ் போட்டிருக்கேன். இங்கே 5 டேஸ் வந்துருச்சு. 6 7 டேஸ் வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை எடுத்துட்டோன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பாருங்க. 5 டேஸ் இங்கே 6 டேஸ். இங்கே என்ன போட்டிருக்குன்னா கவுண்ட் இஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கவுண்ட் இஸ் D4 to J4. ட்ரூனா அக்கௌண்ட் பண்ணு, ஃபால்ஸ்னா இது மாதிரி ஃபால்ஸ் எல்லாம் இதை கவுண்ட் பண்ணு, ட்ரூ எல்லாம் இதை கவுண்ட் பண்ணும். இப்போ ரிமார்க்ஸ் போயிடும். அடுத்தது ரிமார்க்ஸ்னா இப்போ 5 நாளைக்கு மேலே வந்தாங்கன்னா ஓகே சாட்டிஸ்ஃபேக்டரி, இல்லைன்னா நாட் சாட்டிஸ்ஃபேக்டரின்னு சொல்லணும். ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறீங்க. இஃப் இந்த ரேஞ்சில் இருந்து இந்த ரேஞ்ச் வரலையும் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா இது எடுத்துக்கோங்க, நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்துக்கோங்க. கிரேட்டர் தென் மோர் தென் 5 டேஸுக்கு மேலே வந்தால் சாட்டிஸ்ஃபேக்டரி. ஓகேங்களா? கமா கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் சாட்டிஸ்ஃபேக்டரிக்கு எடுத்துட்டு க்ளோஸ் கமா கொடுத்துருங்க. நீங்கள் என்ன அடிச்சிருக்கேன்னா இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்டரி கமா நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி. கண்டிஷன் ட்ரூனா சாட்டிஸ்ஃபேக்டரி பிரிண்ட் பண்ணு, ஃபால்ஸ்னா நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி பிரிண்ட் பண்ணு, என்டர் தட்டுறேன். இப்போ வந்து ஒரு நாள் ஆப்ஷன்னா சாட்டிஸ்ஃபேக்டரி, கண்டிஷன் ட்ரூனா சாட்டிஸ்ஃபேக்டரி பிரிண்ட் பண்ணு, ஃபால்ஸ்னா நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி பிரிண்ட் பண்ணு, என்டர் தட்டுறேன். இதையும் அதே மாதிரி காப்பி பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்போ காப்பி பண்ணி விட்டுறேன் எல்லாத்துலேயும். இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன்னா if the number of days present வந்து more than 5 டேஸுக்கு மேலே இருக்கணும். இந்த இடத்துல வந்து 5 டேஸுக்கு மேலே இருக்கணும். K4 வந்து இதான் K4. 5 டேஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூனா சாட்டிஸ்ஃபேக்டரி பிரிண்ட் பண்ணு, ஃபால்ஸ்னா நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி பிரிண்ட் பண்ணு, என்டர் தட்டுறேன். இப்போ பாருங்க, இது வந்து நான் ப்ரெசன்ட் போட இங்கே மாறிக்கிட்டே வருது. இப்போ 6 டேஸ்ங்கிறதுனால சாட்டிஸ்ஃபேக்டரி 7 டேஸ். ஓகேங்க, கால்குலேஷனும் ஆட்டோமேட்டிக்காக உடனே மாறிக்கிட்டே இருக்கு. இதுதான் இந்த மாதிரி வந்து நம்மளால ஈஸியா சிம்பிளா பண்ண முடியும் கூகுள் ஷீட் மூலியமா. ஓகேங்களா? எக்ஸல்லையும் பண்ணலாம். இது வந்து நமக்கு ஈஸியா நம்மளால பண்ண முடியும். வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.